எருக்கா பாசத்தை காட்டி அரவணைக்கிறதுக்கு நருட்டோக்கு அப்பா அம்மா இல்ல. காரணம் தெரியாம வாழ்க்கை பூரா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். முக்காவாசி பேர் அவனை வெறுக்கிறாங்க. இவன் மட்டும் நெஞ்சாவானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. போற இடம் எல்லாத்துலயும் உன்னை துரத்திக்கிட்டே இருந்தா உனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் அவனை கவனிக்கணும்னு தான் அவன் இவ்வளவு பிரச்சனைகளை செய்யறான். பெயிண்டோட ஒரு சின்ன டிராப்ப கூட கிளீன் பண்ணாம உன வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, எப்படியும் எனக்காக யாரும் வீட்டுல காத்திருக்க போறது கிடையாது. அவன் வெளியே காமிக்காம இருக்கலாம், ஆனா அவனோட அப்பா அம்மாவை பத்தி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. நருட்டோ, எனக்கு உன்னை பிடிக்கல. நான் மட்டும் எங்க இவ்வளவு வித்தியாசமாக இருக்கேன். உன்னுடைய திறமைய நீ நிரூபிச்சாதான் எல்லாருமே உன்னை நம்புவாங்க. என்ன பார்த்து கத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் சகஜமா பேச கூட மாட்டாங்க. திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அவன் கடுமையா முயற்சி பண்றான். சில நேரங்கள தவறுகள் செய்யறான். அதை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஆனா அவன் படுற கஷ்டம் தான் அவனை முன்னேற்றும். அதனால்தான் மத்தவங்களோட அவன் தனித்துவமா நிக்கிறான். அவன் நருட்டோ உசமாக்கி கிளைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்தவன். முரசுதான் முழங்கியே வரட்டுமே, ஒருவனாய் வெல்லடா உனக்கு நீ ஆயுதம் உலகிலே. சாக்குரா, மத்தவங்களுக்காக இல்லாம உனக்காக மட்டும் போறான்னா வாழ்க்கையில கண்டிப்பா உன்னால பலசாலி ஆகவே முடியாது.